இதெல்லாம் வந்து வித்தின் செகண்ட்ல நடந்துரும். அந்த செகண்ட்ல வர்றது காட்சியாவும் பதிவாயிரும். சரிங்களா? யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பாராம திடீர்னு நடக்கிறது தானே. ஒரு ஆக்சிடென்ட்டா நடக்கிறது தானே. இல்லையா? இப்போலாம் ஆக்சிடென்ட்டுகளே வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிசிடிவி கேமரால பார்க்குறோம். முன்னாடி ஆக்சிடென்ட் காட்சிலாம் பார்க்க முடியாது. யார் மேல தப்புன்றத கேமரா வச்சே சொல்லிடலாம். அந்த மாதிரி இருந்தா நடவடிக்கை எடுக்கணும். இது எல்லாமே இப்போ சொல்லக்கூடியது எல்லாம் என்ன? அதனால இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் 2 வருஷம் காத்திருக்கலாம்னு சொல்றாரு. கமலஹாசன் 6 மாசம் காத்திருக்கலாம்னு சொல்றாரு. இப்ப நாமளும் வந்து பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசமாவது காத்திருக்கலாங்க. நடவடிக்கை எடுப்பாங்க. மாற்றம் இருக்கும். அந்த 3 மாசம் கழிச்சு நம்ம பேசுவோம் கண்டிப்பா. நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் ஏதோ சிங்கப்பெண் அது இதெல்லாம் வந்து இனிமே தான் வந்து கட்டமைக்கிறோம். எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நம்ம படார்னு நம்ம சட்டம் ஒழுங்கு இல்ல அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. காலப்போக்குல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு 3 மாசமாவது டைம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கச்சேரி வைப்போம். சரிங்களா? ஆனா அந்த 3 மாசம் வரைக்கும் காத்திருக்கணும்ல. ஏன்னா இப்பதான் அதிகாரிகள் மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இல்லையா? மாவட்ட ஆட்சியர்களுடைய மாற்றம் இருக்கும். அரசு முழுமையா வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும்ல. இந்த புதிய அரசு கட்டுப்பாட்டுல முழுமையா அரசு வந்தா தான் அதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும். அதனால தான் அந்த டைம் குடுக்குறதுன்றது. இந்த 3 மாதம் டைம் குடுக்குறது.